கூட ஆகலாம். நீங்க வாவ் ஒரு இன்டர்நேஷனல் மெடல் அடிச்சா இன்னைக்கு நீங்க சப் கலெக்டர் கூட ஆக முடியும். நான் வந்து எனக்கு எவ்ரி இயர் 12 lakhs தராங்க. ஒலிம்பிக்ஸ் போனா எலைட் இருக்கு 30 lakhs. எனக்கு 1 மந்த்துக்கு 1 lakh கணக்கு பண்ற மாதிரி இருக்கு. 1 மந்த்துக்கு 12 lakhs. சோ அது மாதிரி இன்டர்நேஷனல்ஸ்க்கு 30 lakhs. சோ அதே மாதிரி ஜூனியர்ஸ் வந்து 4 lakhs இருக்கு. சோ அதே மாதிரி ஒரு நேஷனல் மெடல் அடிச்சா 5 lakhs வந்து கேஷ் பிரைஸ் இருக்கு. இப்போ கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்றாங்க. வாவ் ஸ்போர்ட்ஸ் வந்து கெரியர்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து தன் பிள்ளைங்களை வந்து ஸ்போர்ட்ஸ்ல பெருசா ஈடுபாடு கொடுக்குறது ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே ஸ்போர்ட்ஸ் அப்படியே விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலை வியாபாரம்னு சொல்லிட்டு அவங்களோட இது கெரியர் அப்படி வேற மாதிரி போயிடுது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமா ஒரு கெரியர் பில்ட் பண்ண முடியுமா? ஃபினான்ஷியலா அவங்களால ஸ்டெபிலிட்டியா இருக்க முடியுமா? இது வந்து எனக்கு தெரியல. நீங்க இதுல இருக்கீங்களா? நீங்க ஸ்போர்ட்ஸ்ல? நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாங்கி தான் குரூப் ஆபீசரா இருக்கேன். அப்படியா? டிஎன்பிஎல் டிபார்ட்மென்ட்ல ஆபீசர். ஸோ யூ ஆர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ நான் கேக்குறது எல்லார் வீட்லயும் பயப்படுற மாதிரி எங்க பேரண்ட் வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் எடுத்தா இப்படி கெரியர் ஜாப்லாம் வாங்க முடியுமா, ஒரு ஃபினான்ஷியல் இதை வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண முடியுமான்ற பயத்துல கண்டிப்பா இருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ நான் பண்ண எனக்கு இங்க வந்து நம்மளோட சென்ட்ரல்லையுமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜாப்ஸ் இருக்கு. ரயில்வேஸ், கஸ்டம்ஸ், இன்கம் டாக்ஸ் இருக்கு. ஸ்டேட்லயுமே எல்லா குரூப் எக்ஸாமுக்கும் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு. ஸோ எவ்ரி இயர் 3% எத்தனை கோட்டா இப்போ 4000 பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த 4000 பீப்புள் 3% ஸ்போர்ட்ஸ்க்கு எடுக்கிறாங்க. ஓகே. மோர் தென் 100-200 பீப்புள்ஸ் வந்து 3% ஸ்போர்ட்ஸ்ல எவ்ரி இயர் போறாங்க. சோ இதுல நல்ல ஆப்பர்சூனிட்டி இருக்கு. அப்போ அதுல வந்து கேட்டகரிஸ் நேஷனல்ஸ் இன்டர்நேஷனல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கேட்டகரி பொறுத்து அவங்க salary பேஸ். சோ இப்போ நான் குரூப் 2 நான் இன்டர்நேஷனல் மெடல் பண்ணா குரூப் பேஸ். அந்த மாதிரி குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி குரூப் 1 வரை கலெக்டர் கூட ஆகலாம். நீங்க ஒரு இன்டர்நேஷனல் மெடல் அடிச்சா இன்னைக்கு நீங்க சப் கலெக்டர் கூட ஆக முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆப்பர்சூனிட்டிஸ் நிறைய. சோ இது அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்ல, இன்க்ளூடிங் எனக்கும். எனக்கு இத பத்தில சுத்தமா தெரியாது. படிச்சாதான் கலெக்டர் ஆக முடியும், படிச்சாதான் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும்ன்றத நிறைய இப்போய் மைண்ட்ல அதுதான் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பண்ண பண்ணல. எங்க இந்த கிரவுண்ட்ல நிறைய இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, குரூப் 2 ஆபீசர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணி வேலை வாங்குறவங்க தான் நிறைய. ஓகே. நான் இங்க பாத்துர்க்கேன் நிறைய போலீஸ் பீப்பிள் வராங்க இங்க. நான் ட்ரைனிங் எடுக்கிறத பாத்துர்க்கேன். அது மாதிரி. ஆனா எல்லாரும் த்ரூ ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்தவங்க. யாருமே படிச்ச எக்ஸாம்ஸ் எழுதி வந்தவங்க ஒருத்தர் கூட கிடையாது. சோ அண்ட் ஃபினான்ஷியலுமே இப்போ ஸ்கீம்ஸ் இருக்கு நிறைய. இப்போ நான் வந்து எனக்கு எவ்ரி இயர் 12 lakhs தராங்க. வா உங்களுக்கு? ஆமா, ஸ்போர்ட்ஸ் பண்ண இப்போ இன்டர்நேஷனல் ஸ்கீம்னு ஒன்னு இருக்கு. சோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் போனா எலைட் இருக்கு 30 lakhs. எனக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்குது. நான் பண்ண இப்போ வந்து முன்னால அப்படி கிடையாது. நம்ம பண்ணாதான் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே. சோ இப்போ ஸ்கீம்ஸ் இருக்கு. வெளியில இருந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்றாங்க. வாவ். எனக்கு 1 மந்த்துக்கு 1 lakh கணக்குன்ற மாதிரி அது. 1 மந்த்துக்கு 12 lakhs. சோ அது மாதிரி இன்டர்நேஷனல்ஸ்க்கு 30 lakhs. சோ அதே மாதிரி ஜூனியர்ஸ்க்கு வந்து 4 lakhs இருக்கு. சோ அதே மாதிரி ஒரு நேஷனல் மெடல் அடிச்சா 5 lakhs வந்து கேஷ் பிரைஸ் இருக்கு. வாவ், இவ்ளோ விஷயம் இருக்கு. இன்டர்நேஷனல்ஸ் பண்ணா 50 lakhs, ஏசியன் கேம்ஸ் பண்ணா 50 lakhs, 1 crore அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ ஸ்போர்ட்ஸ் பண்ணா லைஃப்